மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிப்பது மகிழ்ச்சியாக எண்ணங்கள். ஒரு கட்டாயத்தின் நாள் அல்ல, ஒரு கடமைக்குரிய ஒரு நாளும் அல்ல. தேவன் நம்ம இந்த நாளிலே விருப்பத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சியோடு கூட அவர் சமூகத்துக்கு வருவோமோ என்று காத்திருக்கிறவராக தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய கட்டளைகளை நம்முடைய பாதுகாப்புக்காக தான் இந்த நாளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். இந்த நாளை ஏதோ தனது நாம் அனுசரிக்காதபடிக்கு மற்ற உலக ரீதியான காரியங்களுக்கு நாம் எவ்வளவு கருத்தையும் கவனத்தையும் கொண்டு நாம் செயல்படுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அதுபோல் தேவ சமூகத்தை நாம் உணரும் போதுதான் அதனுடைய பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 குழி நிறைய எடுத்தார்கள். சரி, 19 வாசி. 14. பரலோக ராஜ்யம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ச்சியாக வானங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இயேசு எதை பார்க்கிறார்? வானத்தை பார்க்கிறார். எங்கிருந்து வந்தவர் அவர்? வானத்திலிருந்து வந்தவர். எதை பார்க்கிறார்? நாம் பூமிக்குரிய மக்கள் தான், மண்ணுக்குரிய மக்கள் தான். ஆனால் அதிகமாக எதை பார்க்கிறோம்? பூமியையும் மண்ணையும் பார்க்கிறோம். இயேசு வானவர். கடந்த வாரத்தில் கூட நாம் தியானித்தோம். அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவர் வானங்கள் வானாதி வானம் கொள்ளாத தேவனாகவும் கூட அவர் வானத்துக்குரிய அந்த தன்மைக்குரியவராக இருப்பதை பார்க்கிறோம். இங்கே இந்த நாளில் பார்க்க முடியாது. என்ன செய்கிற? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். சங்கீதம் 121:1-2 வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாவீதின் அனுபவத்தில் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அனுபவத்தை மாம்சமாய் இருந்தபோது ஆண்டவர் எதை பார்க்கிறார்? வானத்தை பார்க்கிறார். அண்ணாந்து பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒரு மேன்மையான எண்ணம் தான். மேலே பார்க்கிற ஒரு பார்வை என்பது ஒரு மேன்மையை காண்பிக்கிறது. பூமிக்குரிய கூடாரமோ ஒடிந்து போகும், அழிந்து போகும். அதனால் இன்றைக்கு நாம் மேலான எண்ணங்களை கொண்ட தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த பூமியை பார்க்கிறோம். இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் பார்க்கும்போது என்ன செய்கிறார் தேவன்? இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய உறவுகள் தேவ சமூகத்திலே மேன்மையா எண்ண வேண்டும். இன்றைக்கு நம்முடைய உறவுகள் எல்லாம் இன்றைக்கு ஒழிந்து போகிற காரியங்களுக்காக தான் கடந்து போகிறதா இருக்கிறது. ஐக்கியம் எல்லாம் அன்பு தனிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் செய்கிற உலக அன்பு தான் இயங்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? கடைசி நாட்களிலே அன்பு என்ன பண்ணுங்க? தனிந்து போகும். இன்றைக்கு நம்முடைய அதிகமா பார்த்தீங்கன்னா உறவுகளோட கனெக்ஷன் கொடுக்க வாங்கி என்ன பண்ணுங்க? தேவனை வந்து ஒரு டைம் என்ன பண்ணுங்க? ஒரு நேரத்தை தேவனுக்காக ஒதுக்கி வைக்கிறோம். ஒரு நேரத்தை ஒதுக்குறோம். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள், உறவுகள், நண்பர்கள் தான் நம்முடைய நேரம் வந்து அதிகமாக கடந்து போயிட்டு இருக்கு. தேவன் அப்படி அல்ல. தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு என்னது? ஒத்தாசை அவர் தான். மனித ஒத்தாசையில அற்று போகலாம். என்னதுக்கு? மனுஷனுடைய ஒத்தாசை நமக்கு நிரந்தரமா இருக்காது, அற்று போய்விடும். எந்த மனிதனுடைய ஒத்தாசையோ உதவியோ ஸ்டாண்டர்ட் கிடையாது. எல்லாம் விலகி போகிறது. நிலையானவர் தேவன் ஒருவர் தான். இயேசுவுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. பிதாவோடு கூட அந்த தொடர்பு இருந்துட்டு அவர் 33 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார். 12 வயதிலே வேத வாக்கியம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். 30 வயதிலே தேவனுடைய சித்தத்தை செய்யப்படியே கடந்து வருகிறார்.
அவருடைய காரியம் எல்லாம் தேவனோடு தான் இணைந்திருக்கிறது. தேவனோடு தான் அவருடைய தொடர்பு. காரணம் அவர் தேவன் தான். மாம்சமாய் வந்தபடினாலே யார் அவருக்கு அவசியம்? தேவன் அவசியம். அதுபோல இன்றைக்கு வாழ்கிற தேவ ஜனங்களுக்கு யார் அவசியம்? தேவன் அவசியம். தேவன் இல்லாமல், கர்த்தர் இல்லாமல் பலத்தினாலும் அல்ல, இல்லை. இந்த சிறுமூலியம் தான் தேவன் இல்லாமல் செய்ய முடியாது. எவ்வளவோ மன உளைச்சல், மனத்தாங்கள் வரத்தான் செய்கிறது. அதை நான் பொருட்டை எண்ணுவதற்கு காரணம் என்ன? நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். ஊழியத்தை செய்து முடிக்க ஆண்டவரே, உயிருள்ள காலமெல்லாம், உயிர் மூச்சு உள்ளவரெல்லாம் நான் ஊழியம் செய்து முடிக்க வேண்டும் என்கிற காரணம் அவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவத்துக்குள் வளர விரும்புகிறேன். இயேசுவை எதை பார்த்தார்? வானத்தை அவர் பார்க்க வேண்டிய அவசியம் அல்லவே. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அல்லவான்னு சொல்லுகிறார். நான் யாரவர்? வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிற தேவன் அல்லவா? அவரை எதை பார்க்கிறார்? முன்னோடியாக இருக்கிறார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்லுகிறார், எப்படியாக நீதியை நிறைவேற்றபடி என்ன பண்ண இடம் கொடு. அவர் நீதியை நிறைவேற்றினார், நியாயத்தை நிறைவேற்றினார், கட்டளை நிறைவேற்றினார், சத்தியத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் நிறைவேற்றுகிறோமா? இன்றைக்கு நிறைவேற்றுகிறோமா? கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு அனுபவம் அல்லவா? பேச்சோடு இருக்கிறது அல்லவா? நிறைவேற்றுகிறோமா? நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய உறவு இருக்க வேண்டும். வானத்துக்குரிய தொடர்பு இருக்க வேண்டும். மேலான சிந்தை இருக்க வேண்டும். மேலான எண்ணம் இருக்க வேண்டும். இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவரே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாரே. யோவான் ஸ்நானன் சொல்லலாம், உடைய பாதரட்சியை கழட்டுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. யோவான் ஸ்நானன் சொல்கிறான், நீர் அல்லவா எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், நான் உமக்கு கொடுக்க வேண்டுமா? நீதியை நிறைவேற்றபடியாக இயேசு செய்தவரே ஞானஸ்நானம் எடுத்தார். முன்னோடியாக இருக்கிறார். அவர் வானத்தை பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் எதை பார்த்தார்? வானத்தை அண்ணாந்து பார்த்தார். இன்றைக்கு நாம் தேவ ஐக்கியம் இல்லாமல் எதை செய்ய யோசிக்கிறோமோ அதை செய்ய முடியாது. செய்யலாம். உங்கள் ஞானத்தால் கொஞ்சம் செய்யலாம், உங்கள் பலத்தால் கொஞ்சம் செய்யலாம், உங்கள் திறமையால் கொஞ்சம் செய்யலாம். மிஞ்சி சென்று விட்டால் யோசித்து பாருங்கள். மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் யாரோடு அதிகமாய் ஐக்கியம் கொள்கிறோம்? இவர் பூமியில் தான் இருந்தார், மாம்சமாய் இருந்தார். இவருக்கு உறக்கம் இருந்தது, பசி இருந்தது, எல்லா உணவுகளும் இருந்தது. அதோடு கூட அவருடைய சிந்தையும் அவருடைய இதயம் இருந்ததுக்கு தேவனோடு கூட, பிதாவோடு கூட இருந்தபடியினாலே அங்க நான் பார்க்கிறோம். அதற்கு முன்வசனம் வாசிப்போம். 15 வாசிக்கும். 14-15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜனம். சீஷருடைய மைண்ட் இருக்குங்க, வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று, அவர்களை நம்மளுக்கு அனுப்பிடுங்க. எப்படிங்க நம்ம சோர்வா இருக்க ஆகாரம் கொடுக்க முடியாம மைண்ட் இருக்குங்க. இம்மைக்குரிய ஒரு எண்ணம் தான் அவளுக்குள்ளாக. அவருக்கு தெரியும் அல்லவா, சிந்தைகளை அறிந்தவர் அல்லவா, சொல் பிறப்பதற்குமாகவே அறிந்தவர் அல்லவா. அவருக்கு தெரியும். நேரம் ஆவது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் இவர்களோ இம்மைக்குரிய எண்ணம் உள்ளவராக இருக்கிறபடியினாலே அவர்கள் சொல்கிறார்கள், சாயங்காலமான போது உடைய சீஷர்கள் இடத்திலே வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜனம் அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவருடைய மைண்ட் எல்லாமே இம்மைதான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? நேரம், காலம், போஜனம், அலுவல், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இம்மைக்குரிய சிந்தை நமக்குள்ள இருக்கிறது. கடைசி நாட்களிலே நோவாவின் நாட்கள் நடந்து போல நடக்கும் என்று சொன்ன அந்த அனுபவம் இன்றைக்கு நடந்து கொண்டு வருகிறது. சீசனோடு தான் இயேசு இருக்கிறார், மாம்சமாக இருக்கிறார். பசி அவருக்கு உண்டு, களைப்பு அவருக்கு உண்டு, உறக்கம் அவருக்கு உண்டு. ஆனாலும் கூட சீசனுடைய சிந்தை வேறு, தேவனுடைய சிந்தை வேறு. மாம்சமாய் இருந்தாலும் தேவனாய் இருந்தாலும் எதை பார்க்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இந்த ஜனங்களுக்கு களைப்பை போக்க, இந்த ஜனங்கள் புசிப்பதற்கு எதை பார்த்தால் இவர்கள் திருப்தி அடைவார்கள்? வானத்தை பார்த்தார். அண்ணாந்து பார்த்தால் திருப்தி அடைவார்கள் எண்ணம் யாருக்கு இருந்தது? தேவன்
கிறிஸ்துவுக்கு இருந்தது. பின்பற்றின சீஷர்களுக்கோ இன்னைக்கு நாம் யாவரும் அவர் பின்பற்றின சீஷர்கள் விசுவாசிகள் என்ன எண்ணத்தோடு இருக்கிறோம்? என்ன எண்ணத்தோடு இருக்கிறோம் நம் வாழ்க்கையிலே? யோசித்து பாருங்கள். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய வியாகுலம், நம்முடைய வேதனை, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிரித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் தாங்கினாரா இல்லையா? காப்பார், இன்னும் காப்பார், காத்தவன் காக்கிற தேவன் அல்லவா? நாளையும் காப்பார், இருக்கும் காலமெல்லாம் காப்பார். விலகாத உறவல்லவா, கைவிடாத உறவல்லவா, உறங்காத உறவல்லவா, தூங்காத உறவல்லவா, இலைப்படையாத உறவல்லவா, சோர்ந்து போகாத உறவல்லவா? எத்தனை பெரிய உறவு காக்க மாட்டாரா? இவர்கள் பாரம் என்ன? நேரமாயிற்று, வனாந்தரமாய் இருக்கிறது, போஜனம் கொள்ளக்கூடியவனை அனுப்பிவிடும். ஒன்று வனாந்தரம், இரண்டாவது நேரமாகிறது, மூன்றாவது போஜனம். இன்றைக்கு நாம் அப்படித்தான் வாழுகிறோம். எதற்கு வாழுகிறோம்? நம் பிழைப்பதற்கு, என் குடும்பத்துக்கு, என் தேவைக்கு, என்னுடைய செல்வத்திற்கு, என் எதிர்காலத்துக்கு. நல்லது, தவறு அல்ல. அதுவே நம்முடைய வாழ்க்கை அல்ல. அதுவே நம்முடைய வாழ்க்கை அல்ல. இது கர்த்தருடைய நாள். இதை மேன்மையா எண்ணாமல்லவா நாம் வந்திருக்கிறோம். இது கர்த்தருடைய நாள். இது அவரோடு கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின வானாதி வானம் கொள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக நமக்கென்று தேவன் உண்டு பண்ணின விசேஷமான நாள் அல்லவா இது? இதை யோசிக்கிறோமா? சீசன் யோசிப்பது போல வனாந்தரம் பிரச்சனைங்க, என் குடும்ப நிலைமை பிடிங்க, என்னுடைய குடும்பத்துடைய சூழ்நிலை பிடிங்க, எப்படி என்று சொன்னா சொல்வது போல இங்க அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன போது என்ன செய்கிறார் இயேசு? இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் எவ்வளவு அருமையான ஒரு சிந்தை! அவர்கள் போக வேண்டியது இல்லை, சீஷர்கள் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார் போக வேண்டியது இல்லை. மரியா சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். என்ன சொன்னார்? ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் பந்து விசாரிப்பார்கள் கொடுக்கும் போது என்னவா இருந்தது? திராட்சை ரசமா இருந்தது. போஜனம் கொடுங்கள், அவர் சொல்லாகும் நிற்குங்க. அதினதின் காதல் எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியாய் செய்கிறவர். உன் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு. தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான் தேவன் நினைவுகள். சீஷர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட 12 சீஷர்களுடைய பேச்சு என்ன? மாம்சம் வந்த இயேசுவின் பேச்சு என்ன? யோசித்து பாருங்கள். கடந்த வாரம் தியானித்தோம். அவருடைய சாயலாய், அவருடைய சாயலாக இந்த இடத்தில் பார்க்கும்போது அவருக்கு தெரிகிறது, வனாந்தரம் தெரிகிறது, நேரமானது தெரிகிறது. அவர்கள் போஜனம் புசிக்காதபடிக்கு கலைத்திருப்பதும் தெரிந்தது. ஆனால் இருவருக்குள் இயேசுவுக்கு இருக்கிற சிந்தை வேறு, சீஷனுக்கு இருக்கிற சிந்தை வேறு. இன்றைக்கு நாம் தேவனுக்குள் இருக்கிறோம். என்ன சிந்தை வர வேண்டும்? தேவ சிந்தை நமக்குள் வர வேண்டும். பழகினால் என்ன வரும்? ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை பழகினால் வராதுங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் கடந்து வரும்படியாக வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை பயம் இருக்காதுங்க, தடுமாற்றம் இருக்காது, நாளை தினத்தை குறித்து எனக்கு கவலை இருக்காது. என் பாரத்தை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றாக தெரியும் எனக்கு ஒரு பிதா இருக்கிறார், என்னுடைய கூப்பிடுதலை கேட்கிறதுனால பிதாவாகிய தேவன் இருக்கிறார் என்று சொல்லி வானத்தை அவர் என்ன செய்கிறார்? அண்ணாந்து பார்க்கிறார். சீஷர்களுக்கு அந்த ஞானம் இல்லை, சீஷர்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிற நமக்குள்ள வெளிப்பாடு இல்லாமல் ஆராதிக்கிறோமே. யார் அவர்? எடுத்துக்காட்டாக அவர் என்ன செய்கிறார்? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அப்படியே பார்த்து இருப்பார். என்ன செய்கிற வாசிக்க? அதற்கு அவர்கள், இங்கு எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இவர்கள் குறைவை சிந்திக்கிற மக்களாய் இருக்கிறார்கள். நிறைவானவர் வரும்போது குறைவை சிந்திக்கிறவர்கள் சீஷர்களுக்குள்ளாக குறைவுகளை சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார். நிறைவானவர் கூட இருக்கிறாரே. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும்
நீ சிறியவன் தான், நீ எளியவன் தான், உன்னை ராஜாக்களோடும் உட்கார செய்கிற தேவன் அல்லவா அவர். தாவீதை எங்கே உட்கார வைத்தார்? ராஜாவாக. தாவீது யாருங்க? தகப்பனுக்கு அற்பமானவனாக இருந்தான். அதனால்தான் சாமுவேல் வந்து அந்த வீட்டிலே ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட வந்தபோது எல்லா மகனையும் அழைத்தான். ஈசாய் யாரை அழைக்கவில்லை? தாவீது அழைக்கிறது. சாமுவேல் கேட்கிறான், இவ்வளவுதான் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி. சாமுவேலுக்கு கூட தெரியவில்லை. ஒவ்வொரு ஈசாய் மகன் மீது கரத்தை வைத்து ஆசீர்வதிக்க போகிறார், அவனுக்கு தெரியவில்லை. அதுபோல உங்களுக்கு தெரியாத ஒரு அற்புதம் தேவன் செய்ய போகிறார். அறியாத எட்டாத பெரிய காரியத்தை தேவன் அறிவிக்கின்ற எண்ணம் உள்ளவர். அதனால் இங்கே சீஷர்கள் எண்ணம் வேறு, தேவனுடைய எண்ணம் வேறு. உங்களை குறித்து அவர் எடுத்த நினைவுகள் மேலான நினைவுகள். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயர்ந்த நினைவுள்ளவர் தான் தேவன். இங்க இருக்கிற ஒருவரையும் தேவன் சாதாரணமாக யோசிக்கவில்லை. நீங்கள் எப்படி அவரை சர்வவல்லவராக யோசிக்கிறீர்களோ அது போல உங்களை சாதாரணமாக யோசிக்கவில்லை. உங்களை கர்த்தர் உயர்வாகத்தான் யோசிக்கிறார். தெரியல நமக்கு தேவனுடைய சிந்தை என்னவென்று தெரியவில்லை. காரணம் என்ன? நம்முடைய பார்வையும் நம்முடைய எல்லா விதமான விஷயங்களும் பூமியை பார்த்துட்டு இருக்குது. பூமியின் உதவிக்காக இயங்குகிறது, பூமி மனிதனுக்காக இயங்குகிறது, பூமி அன்புக்காக இயங்குகிறது இல்லை. அவர் பூமியில் தான் இருந்தார், அவர் மனுஷனாக தான் இருந்தார். ஆனால் அவரோடு இயங்குகிறதுக்கு பிதாவோடு தேவனோடு. அது போல நாம் பூமியில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஒத்தாசை இதுதான் அந்த பர்வதம் தான். அந்த பர்வதத்துக்கு நிறைய கண்களை ஏறெடுப்பேன் சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு அவர்கள் இங்கு எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அதுக்கு நம்மை முழுமையை கொடுத்து விடுவோம். அதுக்கு அவரிடத்திலே கொடுத்து விட்டால் போடுங்க. வாழ்க்கையை அவர் விருப்ப வந்தவர். கொடுக்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான். கொடுத்து விட்டார், உங்களை முழுமையை கொடுத்து விட்டால் அதை எங்கிட்ட கொண்டு வா. அவருக்கு தெரியும் 5 அப்பமும் 2 மீனும் இருப்பது அவருக்கு தெரியும். இவர்கள் அதை சொல்லி அவர்கள் சொல்லும்போது கொண்டு வருகிறார். அப்போது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்கு கட்டளையிட்டு. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. புல்லின் மேல சரி பந்திருக்கிறாங்க, விருந்து வைக்கிறார். என்ன பண்றாங்க? அழகுல பாருங்க, புல்லின் மேல் அமர வைக்கிறார். என்ன பண்றாங்க? எவ்வளவு ஒரு ரெவலேஷன், எவ்வளவு ஒரு வெளிப்பாடு பார்த்திருக்கா. கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இருக்கிறதுங்களா? நம்புகிறவர்கள் நம்புகிறோமா? வனாந்தரமான இடம் கையில் இருப்பதோ 5 அப்பமும் 2 மீன். என்ன செய்கிறார்? அவர் அருமையாக புல்லின் மேல் என்ன செய்கிறார்? அவரை பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து. எங்கே பார்க்கிறோம்? வானத்தை அண்ணாந்து போயிட்டு என்ன பண்றாருங்க? நீங்க அங்க போயிட்டீங்கன்னா அவருக்கு எல்லாமே காமி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மைண்டும் உங்க யோசனையும் உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்கிறாங்க? அங்க இருந்தா எல்லாம் நடக்கும். எல்லாம் நடக்கும். அவரால் கூடாது ஒன்றுமே கிடையாது. இயேசு காண்பிக்கிறார். அவர் நமக்கு முன்மாதிரியை காண்பிக்கிறார். அதுக்கு முன்னால் சொல்கிறார், நீங்கள் யாவருக்கும் எப்படி இருக்க முடியாது? மாதிரிகளாக இருக்க முடியாது. நம்மளால ஒரு மாதிரி இருக்கணுமோ? நான் ஒரு மாதிரி இருக்கிறேன். போன வாரம் நல்லா பாட்டு பாடுற பாட்டை வரல, ஒரு மாதிரி இருக்கிறேன். போன வாரமும் பாடுவேன், இந்த வாரம் ரோஷனம் பாடுவேன். அவன் சொல்ல பார்க்கலாம், தியானிய நிச்சயம் பாடுவேன். தேவ சட்டம் தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். எந்த நிலைமை குறித்து நான் பயப்பட மாட்டேன். என்னோட தேவன் இருக்கிறார், என்னோட தேவன் இருக்கிறார். தோல் முழுதாய் அழுகி போனாலும் உங்களை நம்புவாங்க. யோபுடைய விசுவாசம் என்ன? பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, கர்த்தரின் நன்மை பெற்றெல்லாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி? என்ன வெளிப்பாடு உள்ள தேவ ஜனங்கள். இந்த விசேஷமானவர் யாருங்க? நாம் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து. மேகம் போன்ற இத்தனை திரான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் யாரை கவனிக்க வேண்டும்? விசுவாசை துவக்குகிறவரும் இயேசுவை நம்ம பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். இன்னைக்கு யாரை பார்க்கிறோம்? நம்ம அவங்களே முடிக்கிறாங்க. பாஸ்டருக்குள்ளேயே வரல. யார் வரல? யார் வரல? நான் இயேசுவை பார்க்கிறேன். எனக்கு யாரும் அவசியம் அல்ல. என்னை அழைத்தவர் அவர்தான். என் உள்ளத்தின் ஆழ்த்து தெரியும் எப்படி
முன்னாடி பேசினாங்க என்ன பண்ணாங்க, இப்போ வாயை மூடிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம என்னெல்லாம் பேசினாங்க, என்ன பேசினாங்க, நேரம் ஆயிடுச்சு, வனாந்தரமா இருக்கு, அனுப்பிடுங்க, என்ன செய்ய முடியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நாம் கூட மௌனமா மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் தேவ செயலை கண்டு வருத்தப்பட்டு மௌனமாக இவ்வளவு பெரிய தேவனை விட்டு விட்டு நான் என்னென்னவோ புலம்பினேனே, நாங்க என்னென்னவோ ராவெல்லாம் மீன் பிடிக்கும்படியாய் சீஷர்கள் போனார்கள், ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் வந்தார், வலை என்ன பண்ணுங்க, ஆழத்தில் போடும்படியாய் சொன்னார், வலது பக்கத்தில் போடும்படியாய் சொன்னார். மீன்களை பிடித்து பார்த்தோம் என்ன பண்ணாங்க, பேர் என்ன பண்ணாங்க, நிர்மாணமாக பயந்து என்ன பண்ணாங்க. அப்பதான் வெக்கமே வருது அதுங்களுக்கு. ஆண்டவரே, அது போல நாம் தேவனை அதிகமாய் தேடாமல் இருந்தாலும் கூட அவர் நிச்சயம் ஒரு நாள் உங்களை ஆசீர்வதிக்கும் போது வெட்கப்படுவீங்க. நீங்க தேடி ஆராய்ச்சி வந்ததுன்னா அது ஒரு சந்தோஷம். தேடாம அந்த கறி பூசினது அது மாதிரி ஒரு கதை கரிய அது மாதிரி ஒரு நேரம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் இயேசுவை போல அந்த முன் மாதிரியாக நாம் மாற வேண்டும். அதற்காக ஞானஸ்நானம் அவர் எடுத்தாங்க. எதற்காக? நியாயப்பட நீதியை நிறைவேற்றும்படியாக. நான் என்ன பண்ண ஞானஸ்நானத்தை எடுத்தாலும் யார் எடுப்பார்கள், என்னை பின்பற்றும் ஜனங்கள் எடுப்பார்கள் என்றுதான் அந்த நீதியை நிறைவேற்றினார். அதுபோல ஒவ்வொன்றையும் அவர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலே வார்த்தை அத்தனையும் இவர் செய்தார்கள், மாம்சம் வந்தபோது செய்தார். இவர் பழைய ஏற்பாட்டில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டதோ அத்தனையும் அவர் செய்தார். ஆதியிலே பார்க்கிறவனமா பிசாசுடைய காலை தலை நசுக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லபடி செய்தார். சிலுவையிலே பிசாசுடைய தலையை நசுக்கினார். வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைக்கும் தேவன் தன்னை காண்பித்தார். அதுபோல் இன்றைக்கு வேத வாக்கியங்களை தியானிக்கிற நாம் அந்த வேத பிரகாரமாய் வாழ கொடுக்க வேண்டும். சீஷர்கள் தன்மை வேறு. தொடர்ந்து வாசிங்க ப்ளீஸ். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடையிலே எடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. அதுக்கு முன் வாசிங்க 33 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க பார்க்கிறோம், நாம் தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடணுங்க. தேவ ராஜ்யம் என்னங்க? இந்த ராஜ்யம் வருவதாக. அதுதான் வானத்தை பார்க்கிற ஒரு அனுபவம். நம்ம வானத்தையே பார்க்க வேண்டிய அவசியம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும், அப்போது இவரெல்லாம் 12 கூடை அதுக்கு கூட நிறைவா. அதுக்கு நீங்க தேவனை தேடினா எல்லாமே எக்ஸ்ட்ரா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி தேடணும் தேவனை? நிறைவா இருக்கு. எப்படி தேடணும்? என்ன சொல்றாங்க? முதலாவது அதுக்கு நம்ம ஆடிக்கு ஒரு முறை தேடி வரணும். தேவைக்காக தேடி வருகிறோம் இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் தான். யார் தான் அவர் தான்? யார் தான்? எனக்கு அவர் தான். எனக்கு அவர் தான். அது முன்வசனம் வாசிங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அதுக்கு முன்வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். பாருங்க, இதுதான் நம்முடைய வாழ்க்கையே. எண்ணத்தை தான வாழ்க்கை. வாழ்க்கை என்ன வாழ்க்கிறோம்? அதுக்கு இந்த வயிற்றுக்காக தான் இவ்வளவு ஓட்டம். எதுக்காக? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். உடுப்பெல்லாம் எல்லாம் உடுப்பு தான் இருக்கீங்க. வீடாக்கு பார்த்து புது உடுப்பு தான் உடுப்பு கொஞ்சம் தான் அவருடைய உடுப்பு. அந்த ராஜ்யத்தை எடுக்கிறோமா? முதலாவது இங்க இருக்கிற யாருக்காவது உணவு குறைந்ததா? உடை குறைந்ததா? ஆனா தேவன் எங்கே இருக்கிறார்? முதல்ல இருக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. முதல்ல இருக்கிறாரா? மனசாட்சியா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இருக்கிறாரா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரை வலுவாக இருக்கிறபடியானால் அதான் தேவனுடைய எண்ணங்கள். அங்க ஜனங்களுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்கு யார் பார்க்க
வானத்தை பார்க்கணும். நம்ம வானத்தை பார்க்க வேண்டியதல்ல, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் தேடுங்க, நிறைவாய் கொடுக்கப்படுமே. அஞ்சாலிகள் தான் அதை தேடுகிறார்கள். இங்க இருக்கிற யாருக்கும் எந்த குறையும் கிடையாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியாய் கிடக்கும். தேடுறீங்களா? தேடுறங்க. அப்படி இப்படி தேடுறோம். எப்படி தேடுறீங்க? இல்ல ஐயா, முதலாவது தேட வேண்டுமே. எனக்கு முதல் நீதான் ஐயா. ஆபிரகாமுக்கு சாரா முதல் அல்ல, ஈசாக்கு முதல் அல்ல. யார் தான் முதல்? தேவன் தான் முதல். தேவன் தான் முதல். அது போல ஒரு வாழ்க்கையில் யாருக்கு முதலாளி? யாரு? நீங்கப்பா. எங்க ஏக்க நீங்கப்பா. நல்லா பாடுறோம். திருப்பதிக்கு நல்லா என்ன தம்பி பயன்படுத்துறீங்களா? திருநெல்வேலி தான் நடுக்கு அல்வா. நல்லா பாட்டு பாடுறது. அவரும் பாக்குறாரு, மதிமயங்கி பாக்குறாரு. நம்ம மதிமயங்கிறது. இங்க பாடும்போது அவர் மதிமயங்கிறார். நம்ம வெளியே பண்ண நம்ம மதிமயங்கிட்டு எங்கேயே போயிடும். ஆனா என்ன பண்ணுங்க, எங்க ஆசு நீங்கப்போ, எங்க தேவை நீங்கப்போ, எங்க சொந்த நீங்கப்போ. பொய்யுரையால தேவன் என்ன பண்ணுங்க, பொய் பாடலாம் பாடுறீங்களா? இல்லை இல்லை, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் தேடுங்க. என்ன தேடுங்க? என்னை தேடுகிறவன் கண்டாயிருப்பான். காணலாமே, காணலாமே, காணலாமே தெய்வத்தை, உணரலாமே தெய்வத்தை. நேற்று முன்தினம் ஒரு சகோதரியை சந்தித்தேன். இறந்த முதல் கிறிஸ்தவர், பாரம்பரிய கிறிஸ்தவர். பிரச்சனை நிமித்தமா சொன்னாரு, கடவுள இல்ல பாஸ்டர், ஒரு பவர் இருக்கு. நடுங்க ஒரு நடுங்க. போன மாசம் வந்து லண்டன்ல இருந்து ஒரு பெயர் கொண்டாரு. மனைவி வந்து அவ்வளோ எலும்பு வலி, உயிர் போற மாதிரி வலி இருக்கு. ஜெபிச்சு ஒரு 3 நாட்கள் கண்டிப்பாக நைட்ல போன் பண்ணுவா, ஜெபிப்பேன். கத்த சொல்லுது அவசரம் பவர் இல்லை. நடுங்க பவர். ஒரு வெறுப்புணர்ச்சி. தன்னுடைய சொந்த தங்கையுடைய கணவனை பண்ண ஒரு சொத்தை வந்து மிரட்டினா பண்ணிட்டாரு. வாங்கிட்ட பெரிய அரசியல பெரிய தலைவர். போன மாசம் உடைய மகளுக்கு திருமணம் ஆகும்போது முதலமைச்சர் அப்பேற்பட்ட, அதனால வெறுத்து சொல்றாரு. என்ன சொல்றது? கடவுள் யார் சொல்றதுங்க? பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு பல சோதனைகள், பல சோதனைகள் வரும்போது நாம என்ன செய்யறது? சொல்லாமையே அப்படி என்ன பண்ணுங்க, வெறுத்து நடுவி என்ன பண்ணுங்க, நம்ம நழுவிடும். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவனை தேடுங்க. அஞ்சாலிகளை போல குழம்ப வேண்டாம். அஞ்சாலிகள் போல கவலைப்பட வேண்டாம். தேவ ராஜ்யத்தை தேட பிரயாசப்படுவோம், ஒப்பு கொடுப்போம். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் எங்கிருந்து வந்தவர்? வானத்திலிருந்து வந்தவருக்கு. இயேசு வானமானவர். வானவருக்கு சிங்காசனம், பூமியவருக்கு பாதபடி. மத்தேயு 5:34 வாசிக்கும் போது வாசிங்க. 5:34 சீக்கிரம் வாசிங்க. நான் இது மத்தேயு 5:34 உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேயரும் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். அது தேவனுடைய சிங்காசனம். அது தேவ சிங்காசனங்க. வானம் என்னதுங்க? தேவனுடைய. நீங்க மேல பார்த்தா யாரை பாக்குறீங்க? சிங்காசனத்தை பாக்குறீங்க. எங்க பாக்குறீங்க? வானவருக்கு சிங்காசனம், பூமியவருக்கு. நம்ம எங்க பாக்குறது? மேல சிங்காசனத்தை பார்த்து என்ன பண்ணணும்? ஒரு சிஎம் பார்த்துட்டு இருக்கு. நமக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நீங்க எதை பாக்குறீங்க? சிங்காசனத்தை பாக்குறீங்க. மேல போயிட்டு என்ன பண்ணீங்க? அவன் என்ன செய்ய? வானத்தை அண்ணாந்து பார்த்தா யாரை பார்த்தா? சிங்காசனம் இருக்கிற தேவனை பார்த்தா. ஒத்தாசை தவறாமல் வந்தது. திருப்தி அடைபடியாக வந்தது. ஆச்சரியப்பட முடியாது வந்தது. அங்கே நாம் பார்க்கும் போது தொடர்ந்து அதை வாசிப்போம். 14:20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். யாரை கணக்கிட்டு சொல்லுகிறாங்க? புருஷர்கள் தான் சொல்றாங்க. என்ன பண்ணாங்க? யார் சொல்றாங்க? எவ்வளவு பேருக்கு? பிள்ளைங்க எவ்வளவு பேரு? இப்ப வந்து ஒரு குழந்தை போடுறீங்களா? நாங்க வந்து 20 நமக்கு நாம் 20. அப்புறம் ஒண்ணுக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நான் பாக்கியம் பண்றாங்க. அன்னைக்கு என்ன பண்ண டசருக்கு 12 போதும் இல்லைங்களா?
அப்ப எவ்வளவு பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஆனால் சாப்பிட்டவனை யாரை கணக்கெடுக்கிறாங்க? புருஷனை மாத்திரம் சொல்லப்படுகிறது. திருப்திப்படுத்துகிற தேவன் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் திருப்திப்படுத்த அழைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை மேம்படுத்தபடியாக அழைத்திருக்கிறார். அவங்களோட சந்தோஷமா போயிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அந்த 12 கூட மீது யாருக்கு இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கைகள் கொடுத்து இருந்திருப்பாங்க. எப்படி வந்தாங்க? களைப்பா இருந்தாங்க, வனாந்தரம் இருக்கிறாங்க, நேரம் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி போனார்கள்? இயேசுவிடத்தில் வந்தால் நேரத்தை பார்க்காதீங்க. அவன் சொல்லுங்க, காலத்தை அடுத்த வாரம் காட்டிக்காம போயிடலாம். இல்லை இல்லை, செத்தாலே தான் சாவ சொல்ல மாட்டேங்க. சொன்னாங்க, கீழே சர்ச்சை நல்லா இருக்கும். இந்த 60 படியை தாண்டி வர்றதுக்கு ஒரு பெரிய பாடாது. எப்படி இருக்கு? தேவ சமூகத்தை நாம் ஒப்பு கொடுக்கும் போது உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த இடம் கிடைப்பதற்கு எவ்வளவு பெரிய பாடம் தெரியுங்களா? அவங்க சொல்ல சென்னை நல்ல சூப்பரான இடத்துல இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா என்ன பண்ணீங்க? மேல வந்தா இது கர்த்தருடைய பிரசன்னம் தான். ஹல்லேலூயா. மதுரை ஜோதியை பார்த்து எத்தனை படி ஏறாங்க? எத்தனை படி ஏறாங்க? நீங்க வெள்ளம் வந்து அடிச்சு நடுங்க இடமே பாழா போயிட்டு. அப்போதும் உலகம் உணரவில்லை. ஆனால் நமக்கு நேரத்தை, சூழலை, காலத்தை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீசர்கள் அதை தான் சொல்லுகிறார்கள். அதுக்கு நேரமாயிற்று, வனாந்தரமான இடம், போஜனம் கொடுக்க முடியாமல இவர் மைண்ட்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிட்டாருங்க? வந்து உட்கார்ந்து பண்ணாரு அவரு. இல்ல, இவங்களுக்கு என்ன காத்துருக்கு? திருப்தியான ஒரு சாப்பாடு உங்களுக்கு. அந்த மைண்ட்ல யாருக்கு இருந்ததுக்கு? சீசன் நம்ம கையில பார்க்கறாங்க. என்ன பண்றாங்க? நம்ம என்ன பண்றாங்க? என்ன வீட்டுல போறாங்க பாஸ்டர். இந்த ஒரு 10-15 பேரும் மைக்க வச்சுட்டு பேசிக்கிறார். சொல்லுங்க, இவங்க மைண்டெல்லாம் என்ன பண்றாங்க? என்ன டைம் ஆயிருக்கு, ஒன்றும் முடிக்கல ஐயா, என்ன பண்றாங்க? அப்படிதான் யோசிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? முடிச்சுதான் போனவங்க எப்படி இருக்கணும்? திருப்தியான அவருடைய மைண்ட் ஃபுல்லா பேசிட்டே இருக்கிறாரு. மைண்ட்ல யோசிக்கிறார். என்ன பண்றாரு? என்ன பண்ண பாருங்க, இவங்களுக்கு எல்லாரும் என்ன பண்ணுங்க? மீனும் அது அப்பவும் இருக்கிறது. மைண்டெல்லாம் என்ன பண்ணுங்க? அதான் யோசிக்கிறார். யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவர் அல்லவா? நீங்களும் நானும் யோசிக்கிற யோசனை மென்மையா இருந்தால் உறுதிப்படும் யோசனை. தெரியுங்களா? ஒரு யோசனை பண்ணுங்க, உறுதிப்படும், நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் சொல்வது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நீங்க சொன்னா இயேசுவின் நாமத்துல சொன்னா நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நடக்கும். நீங்க சொல்வது அப்படியே நடக்குங்க. இங்க இயேசு சொன்னபடி என்ன பண்ணாங்க? அமர வைக்கிறாங்க. அமர்ந்தார்கள், எடுத்து கொடுத்தார்கள். அவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது போல கர்த்தர் நம்மை திருப்தி அடையதான் தேவ சமூகத்துக்கு அழைக்கிறார். தேவன் என்பவர் நமக்கு பாரத்தை கொடுக்க அல்ல, திராணிக்கு மேலாய் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. சோதிக்கிறவர் தான் தேவனால் சோதிக்கிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் நமக்கு நன்மைக்காக தான் அழைத்திருக்கிறார். வந்தவர்களை அவர் பின்னால் மாலை என்ன செய்ய போகிறவர்களை நல்ல போஷித்து அனுப்பப்படுகிறார். தேவ சமூகத்துக்கு வந்த எந்த ஜனமும் வெறுமையா போனது கிடையாது, வேதனையை போனது கிடையாது, வெட்கப்பட்டு போனது கிடையாது, வியாதியால் போனது கிடையாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுகிற அஞ்சாதிகளை போல பண்ணாதீங்க. உடைக்காக, உணவுக்காக கவலைப்படாதீங்க. அதில் அஞ்சாதிகள் தேடுகிறார்கள். அவையெல்லாம் உங்களுக்கு அவசியம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்கள். பரமபிதா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த டைம் பாருங்க எப்படி நடக்க போகுது சொல்லுங்க. நேரம் வரும்போது பாருங்க. அதுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரம் வச்சிருக்கிறாரு. நேர காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம நேரம் பார்க்க வேண்டாங்க. உங்களுக்கு ஒரு நேர காலங்களை ஒரு பொருளுக்கு போய் நம்மளுடைய கத்தி எடுத்து கொடுக்க பயன்படுத்த முடியாது. அதுக்கு எப்போது கொடுத்தால் அது பயனுள்ளது யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு எப்போது கொடுத்தால் அது நலமாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும்? அப்பதான் கொடுப்பார். அப்பதான் கொடுப்பார். காரணம் என்ன? நீயும் மகிழ்ச்சி அடைய அவர் நாமும் மகிமைப்படுவதற்காக தான். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தில் போக்குவரத்து கொடுக்க வேண்டும்.
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20 வாசிங்க ப்ளீஸ். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? நம்முடைய உறவு எங்க இருக்குங்க? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து ஒரு வருவான். வர மாட்டாரா? வருகைக்கு ஆயுதமா இருக்கிறோமா? அதுதான் என்னது? வருவது உண்மைதான். அங்கே பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் வாசிக்கிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு பாருங்க. அவர்தான் இங்க இருக்கும்போது எதை பார்த்தா? வானத்தை பார்த்தா. அதுபோல இருந்து நாம் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது நாம் எங்கே போகிற மக்களாய் மாறுகிறோம்? பரலோகத்துலதான் இந்த குடியிருப்பு இருக்கு. எங்க இருக்குங்க? இங்க குடியுரிமை இருப்பது நல்லதுதான். இதை விட எங்க ஒரு குடியுரிமை இருக்கு உங்களுக்கு? பரலோகத்துல வந்து நீங்க ஒரு அங்கமா மாறிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய லிங்க் எங்க இருக்கணும்? சொல்லுங்க. நமக்கு ஒரு பிரச்சனை எங்க பார்க்கணும்? உடனே எங்க பார்க்கணும்? வானத்தை பார்க்கணும். வசனங்களை பாருங்க. ராஜ்யம் வருவதாக. அதுக்கு அன்றைக்கு அந்த காரியம் எதிர்த்து சொன்னா நம்ம வந்து ஆனந்தே பார்த்து அடியே போயிடலாம் அப்படின்னு நம்ம வசனங்களை பார்க்கறது. ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய வசனங்கள் தாங்க நமக்கு எல்லாம். என்ன சொல்லுகிறார், எதை குறித்து பேசுகிறார் சொல்லி நாம் தேவனை தேடும் பொழுது எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. எதுக்கு ஆமென் சொன்னீங்க? நீங்க சொன்னீங்க ஆமென் சொல்லுங்க. அற்பமான சரீரம் யாருனாலுங்க? அற்பமான என்னை மறுரூபப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அற்பமானவன் நானே. உலக பார்வைக்கிறான் யார்? அற்பமானவன். ஆனால் தேவன் என்ன பண்றாங்க? என்ன அப்படியே என்ன பண்றாங்க? டிரான்ஸ்ஃபார்ம் மறுரூபமாகிட்டே இருந்தது. என்ன மாத்திட்டே வராங்க. மாத்துறாருங்களா? யாரெல்லாம் மாத்திட்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்க. அற்பமான என்ன பண்றாருங்க? அப்படியே என்ன பண்றாருங்க? கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாருங்க? நம்ம என்ன பண்றாங்க? இப்படி இருக்கிற பண்ணுங்க, இப்படி போயிருக்கு. என்ன பண்றாங்க? நான் குருநாதனுக்கு கல்யாண காலங்களில் பார்க்கணும். அதுக்கு கல்யாணம் பொண்ணு கூட அவளை என்ன பண்ண மாட்டாங்க? என்ன ரூபம் மறுரூபம் மாத்துக்கிறது. நான் கருப்பாதான் என்ன போட்டு மாசத்துல போட்ட சிறப்பாங்க. என்ன பண்றாங்க? அந்த லைட்லாம் போட்டு நான் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அற்பமான என்ன செய்கிறார் அவர்? தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். தம்முடைய அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கணும்? தேவ ராஜ்யத்துல. அவருடைய யோசனைகள் எனக்கு இருக்கணும். அவர் எப்படி திருப்திப்படுத்தணும்? என்னை திருப்திப்படுத்தினாலே அவரை நான் திருப்திப்படுத்தணும் இல்லைங்களா? நீங்க அவரே திருப்திப்படுத்திருந்தா அது அழகு என்ன கிடையாதுங்க. நீங்க ஒண்ணு செய்யும் போதுதான் அழகு. அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். உங்களுக்கு செய்யும் போது செய்து கொண்டிருப்பது அழகல்ல, நீங்கள் ஒரு முறை செய்தால் அதுதான் ஈடான அழகு. அது போலதான் நீங்க சொல்லுகிறா, நான் வந்து அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அதுலயே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அழகு! இயேசுவின் அழகு. என்னை அவரை போல உலையான சேற்றினை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தி அவரை பாடும் பாடலை தந்தாரே. இதுதான் தேவ அழைப்பு. உங்களை அழைச்சதற்காக மறுரூபப்படுத்த நாம் யார்னா பரலோகத்துக்குரிய ஜனங்கள்லாம். நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும்? வானத்தை அவர் அண்ணாந்து பார்த்தது அங்கே அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக பொருளும் கொடுக்கும்படியாக இன்றைக்கு நாம் வானத்தை அல்ல, முதலாவது தேவ ராஜ்யத்தையும். அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு அவரை தேடிக்கிட்டே இருக்கு, அவரை யோசிச்சுக்கிட்டே இருக்கு, அவரை பாடிட்டே இருக்கு, அவருக்கு என்னவெல்லாம் செய்யணும் யோசித்து கொண்டே இருங்க. இதுதான் நம்ம வாழ்க்கை. அவரை தியானிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு போல தியானம் இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு
இந்த அனுபவம் இல்லாம ஏதோ கிறிஸ்தவனா பிறந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஏதோ பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அப்படி கிடையாது. இதுதான் எனக்கு உயிர், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், எனக்கு எல்லாம் இதுதான். இந்த லெவல்ல வரும்போது நம்ம லெவல்ல மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க லெவல்ல உங்க ரூபமே மாறிடும், உங்க தன்மையே மாறிடும். உங்களுக்குள்ளாக ஒரு வல்லமையை தேவன் கொடுப்பார். உங்களுக்குள்ளாக மகிமையான காரியங்களை இங்கேயே தேவன் செய்வாருங்க. உங்களால் அநேகர் சுகம் அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்களால் அநேகர் ஆறுதல் அடைவார்கள். உங்களால் அநேகர் சமாதானம் அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள், நிம்மதி அடைவார்கள், தேவ ராஜ்யத்தை அறிந்து கொள்வார்கள். இங்கேயே என்ன பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வர மாறுறோமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் மாறிட்டு வரீங்க? கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுறீங்க. அதுதான் கிறிஸ்துவ அழைப்பு. எதற்கு அழைத்தா? கிறிஸ்துவ மதத்தின் போர்வை காண்பிப்பதற்காக அல்ல. கிறிஸ்தவன் உங்களுக்குள் கிறிஸ்து, உங்களுக்குள் கிறிஸ்து, கிறிஸ்து உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். பேதுரு அங்கே 3 முறை மறுதலித்து விட்டு அங்கே கடந்து போய் தேவ சமூகத்தில் சொல்கிறார், எனக்கு தெரியாது. இல்லையா, பார்வோம் பேச்செல்லாம் அப்படியே இருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெளியே எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கணும்? நல்லதா பாட்டு பாடுறாங்க, வாய்க்கு பாரு வாய், நல்லா ஜெபிக்கிறாங்க, ஆனா கோபம் கொடுத்து பாருங்க உங்களுக்கு. இல்லை, சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, நான் ஒருமுகமாக்கப்பட வேண்டியது. சடனா வரும்போது மாற முடியாது, என்ன பண்ண முடியாதுங்க? வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த வசனம் கால்களுக்கு தீபமும் வசனமும் தேவனும் எனக்குள்ள இருக்கும் போதுதான் அவர் வரும்போது நம்ம என்ன பண்ண முடியுங்க? அந்த இடத்துல பண்ண முடியாதுங்க. என் ஸ்டைல மாத்ததா ஆல்ரெடி நட்டிருக்கணுங்க. தேவ சாயல்ல ஒரு ஸ்டைல் இருக்கும். நாம சொல்லுங்க பார்க்கலாம். அப்போதான் ஸ்பாட்ல போக முடியும். அதாவது போயிட்டு என்ன இல்லையே அப்படின்னு ஆண்டவரே அப்படி இல்லை, இந்த கதையை சொல்லலாம் முடியாது, என்ன பண்ண முடியாதுங்க. அவருடைய அந்த வருகையில வந்து என்ன பண்ண முடியாது. வருகைக்குள்ளாகவே நம்ம கதை மாறிடணும். நான் கதை அவன் கதை தெரியுமா உங்களுக்கு? அவங்க நம்ம அவசியம் கிடையாது. யார் கதை மாறணும் சொல்லுங்க. யார் கதை மாறணும் சொல்லுங்க. கடைசியை முடிச்சிடுங்க. யார் கதை மாறணும்? நம்ம கதை மாறணும். யாரை போல மாறணும்? சொல்ல மாட்டீங்கல்ல. உங்களுக்குள் யார் இருக்கிறார் சொல்லுங்க. அப்ப யாரை காட்டணும் சொல்லுங்க. இயேசுவை காட்டுங்க. உங்களுக்கு சமாதானம் பார்க்கிற அனைவருக்கு முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் வானத்தை கண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். அது போல இன்றைக்கு நீங்கள் தேவ ராஜ்யத்தை நீதியை தெரிந்த போது கூட கொடுக்கப்படும். கொடுத்ததை நாம் அனைவரும் கொடுக்க முடியும். கண்களை கொண்டு கதை நோக்கி பாருங்கள். இயேசு மாணவனே வானத்தை பார்த்தார். இப்பேற்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நம் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக இருக்கிறதா? எடுக்கப்பட்டு விடுகிறதா? நம் செயல்கள், நம் ஜீவியம் எடுக்கப்பட்டு விடுகிறதா? அவை பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, யோசிங்க. தேவ சமூகத்தில் யோசிக்கிற நேரம் இது. இங்க யோசிக்க விட்ட வெளிப்பு என்ன யோசிக்க முடியும்? ராஜ்யம் வருவதாக தேவ பிரசன்னம் இங்கே வந்திருக்கிறது. தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறது. தேவ மகிமை இங்கே சூழ்ந்திருக்கிறது. அன்றைக்கு நீரே அந்த அனுபவத்தில் செல்லும் போது நான் எம்மாத்திரம் ஐயா, அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். கிறிஸ்தவம் என்பது மதமாய் அல்ல, அனுபவமாக நாங்கள் வாழ முடியாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் கூட கொடுக்கப்படும். உன் தேவைகள் குறைவாய் அல்ல, எல்லாம் கூட கொடுக்கப்படும். அங்கே 12 கூடை மீதியாக நிறைவாக இருந்தது. அதுபோல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கூட கொடுக்க முடியாத தேவன் விரும்புகிறார். நாம் குறைவாக இருக்க தேவன் அழைக்கவில்லை. சந்தோஷத்திலே நிறைவாக இருக்க வேண்டும், சமாதானத்திலே பூரணமாக இருக்க வேண்டும், சுகம் பலம் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அனுபவத்தை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆசீர்வதிக்க ராஜா உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மற்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க. இதுவரைக்கும் தாங்கின தெய்வம் இனியும் தாங்கும்படியாக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆசீர்வதிப்பாராக.